டைரக்டர் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்துல நம்ம எஸ்டிஆர் அவர்கள் நடிக்க போற எஸ்டிஆர் 48 இந்த படத்துக்குமே ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படம் தான் நம்ம எஸ்டிஆர் கெரியர்லயே முதல் முறையா அவர் பண்ண போற ஒரு ப்ராப்பரான பேன் இண்டியா படம். அது மட்டும் இல்லாம ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி. அது மட்டும் இல்லாம அவருடைய கெரியர்ல ஒரு முதல் முறையா பண்ண போற 100 crore ப்ராஜெக்ட் இந்த எஸ்டிஆர் 48. கண்டிப்பா இந்த திரைப்படம் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாப்புல. ஆனா இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்றதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. டிஎஸ்பி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு புதிய தகவல், ரவி பரசூர் அதாவது கேஜிஎஃப் சலார் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் ஒர்க் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி. இதுக்கிடையில அனிருத் அப்படின்ற மாதிரியுமே சொல்றாங்க. ஆனா யாரு அப்படின்றதும் எதிர்பார்ப்பா இருக்கு. டிஎஸ்பி மட்டும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம எஸ்டிஆர் அவருடைய பர்த்டே. அவருக்கு ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷஸ். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். உங்களுக்கு இந்த எஸ்டிஆர் 48 மிகப்பெரிய வெற்றி பெற போற ஒரு படமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அவருடைய பர்த்டே ட்ரீட்டா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஒரு போஸ்டரா வரப்போதா இல்ல டீசரா வரப்போதா கிளிம்ஸா வரப்போதா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருந்தது. இப்ப வந்துருச்சு, நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். நம்ம என்னமோ எதிர்பார்த்தோம், ஒண்ணுமே இல்லாம ஏதோ ஸ்கெட்ச் பண்ண மாதிரி அந்த லுக்கை ரிவீல் பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா போஸ்டர் இது அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், டைட்டில ரிவீல் பண்ணவே இல்லை. இதுலயுமே எஸ்டிஆர் 48 அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் கொண்டு வந்துட்டாங்களாமா, ஆனா படத்துடைய டைட்டில ரிவீல் பண்ணாம இருக்காங்க. அதை எப்ப சொல்லுவாங்கன்னு தெரியல. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காப்புல. கண்டிப்பா அந்த நம்பிக்கை நம்ம டைரக்டர் காப்பாத்துவாரு அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் போஸ்டர் பெருசா ஒண்ணுமே இல்ல. டுவெல் ரோல் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது டுவெல் ரோலா இல்ல ரெண்டு விதமான கதாபாத்திரத்துல அவர் நடிக்கிறாரா, அதாவது ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன் அப்படின்றது ரெண்டு கேரக்டரா இருக்கா, இல்ல ஒருத்தனே நல்லவனா வெளியே இருந்துகிட்டு உள்ள அவன் கெட்டவன் அப்படின்ற மாதிரி சொல்ல போறாங்களான்னு தெரியல. லுக்கை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒண்ணுமே இல்ல. அதுல நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டேன். என்னடா இது கங்கா படத்தோடைய சூர்யாவை காட்டுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. இன்னுமா அந்த போஸ்டரை நல்லா பண்ணிருக்கலாம். இன்னைக்கு என்னமோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு என்ன அப்டேட் இந்த படத்துல இருந்து வருது அப்படி சொல்லிட்டு.